vocabulary, fourth sum. Examine, it is a perfect square. The first subdivision 725 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இதை எல்சிஎம் மெத்தடில் எடுத்துகிட்டு அது ஸ்கொயரா இல்லை பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஃபோர் நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குது 725. இப்போ எல்சிஎம்மில் எடுத்துடலாமா 725. 5 டேபிளில் எடுத்துக்கலாமா 5 1s are 5 remaining 2 5 4s are 20 remaining 2 5 5s are 25 5 3s are 15 வரும். அப்போ 5 2s are 10 remaining 4 5 9s are 45. இப்போ 29 வந்துச்சு. இது எந்த டேபிளில் வரும் 29 டேபிளில் மட்டும்தானே வரும். ஸோ 29 ones are 29. இப்போ நம்ம 725 is equal to நம்ம என்ன போட்டிருக்கோம் 5 into 5 into 25. ஏன்னா நம்ம இங்கே 5 into 5 into 25 அப்படின்னு போட்டிருக்கோம்னா இப்போது இந்த எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த நம்பர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு வரப்போ நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் ஒன்லி யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த இதுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எக்ஸாமின் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எந்த நம்பர்ஸ் வேணால் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 5ஆல் பண்ணோம், அதுக்கப்புறம் திரும்பி 5ஆல் பண்ணோம். 29 வந்துருச்சு. இப்போது 3 டேபிளில் 21 9 வருமா 3 1s are 2 6 3 3 7 3 4s are 12 3 5s are 15 3 6 18 3 7s are 21 3 8s are 24 3 9s are 27 வரைக்கும் வரும். 2 டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா 2 1s are 2 9 வராது. 2 4s are 8 வருமா 14 2 into 14 வரைக்கும் வரும். இப்போ அதுக்கடுத்து 3 டேபிள்லேயே பார்த்துரும். 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 4s are 20 4 1s are 4 2 8 4 3s are 12 4 4s are 16 4 5s are 20 4 6s are 20 4 7s are 28 வரைக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல பண்ண முடியல. அடுத்து 5 5s are 25 29 அதுலேயே வரல. 6 6s are 36 வந்துடும். 36னா 6 5s are 30. அதுக்கு முன்னாடி 6 1s are 6 6 2s are 6 3s are 6 4s are 24 வரைக்கும் தான் வருது. 7 டேபிள் எடுத்துட்டோம்னா 7 4s are 21 7 3s are 21 7 4s are 28 வரைக்கும் தான் அதுலேயே வருது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 7 டேபிளுக்கு அப்புறம் 8 டேபிள் 8 1s are 8 2s are 8 3s are 24 8 2s are 8 3s are 4 8 3s are 24 வரைக்கும் தான். அடுத்து 32 வந்துடும். 9 டேபிள் எடுத்துட்டோம்னா 9 1s are 9 2s are 18 9 3s are 27 வரைக்கும் தான் வருது. அடுத்து 10 டேபிள்னா 10 2s are 20 வராது. ஸோ அப்போ இது என்ன வரும் 29 டேபிளில் வருது. ஸோ நம்ம 29 1s are 29. நம்ம 725 எப்படி வந்து 5 into 5 into 29. ஸ்கொயர்னால் என்ன ஒரு நம்பர் 2 டைம் எடுக்கணும். இப்போது 5 இந்த 5 5 ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஆனால் இந்த 29 நம்மளால் எழுத முடியாது. இப்போ 29 தான் நம்மளால் எழுத முடியும். ஸோ இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதும். இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இங்கே 2 தாட்டி 29 வந்திருந்தாலோ இல்லை 2 தாட்டி வேறு ஏதாவது நம்பர் வந்திருந்தாலோ நம்ம எதாவது எடுத்துக்கலாம்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸில் நம்ம வந்து பர்ஃபெக்ட் க்யூப்னு படிப்போம். அது 3 3ஆக வரணும். ஆனால் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 2 2ஆக இருக்கணும். இங்கே 29 into 29 அப்படின்னு இருந்திருந்தால் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே அப்படி வராதனால ஸோ இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களை நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.